தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2026 ஆண்டிலே தேவன் நம்மளை வழிநடத்தி வந்த தேவனுக்கு மீண்டுமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது, தேவன் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம், தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது. தேவனுடைய அன்பு இல்லாவிட்டால் என்ற 26ஆம் ஆண்டை நீங்கள் நாளும் பெற்றிருக்க முடியாது. நாம் அநேக முறை விலகி சென்றாலும், ஒருவேளை ஜெபிக்காமல் இருந்தாலும், வேதம் வாசிக்காமல் இருந்தாலும், தேவனுடைய அன்பு நம்மேல் இருந்ததுக்காய் நாம் 2026ஆம் ஆண்டிலே பிழைத்திருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த நாளின் செய்தியானது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த நாளின் செய்தியை நாம் படிக்க இருக்கின்றோம். சர்வலோகத்தையும் படைத்து ஆண்ட அண்ட சராசரியும் படைத்த நம்முடைய தேவன் நம்மளை வழிநடத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க என்பது மிகுந்த ஒரு பெருமையும் ஒரு பெரிய பொறுப்பும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாகும். ஒரு நாட்டின் ராஜாவுடைய பிள்ளை என்பது ஒருவருக்கு பெருமையாக இருக்கும். ஆனாலும் அதை காட்டிலும் ராஜாவுக்கு பிள்ளையாக இருப்பது இவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படியேப்பட்ட அந்த ராஜாவுக்கு நீங்கள் நாளும் பிள்ளையாக இருக்கிறோம் என்பதை யாராலும் மறுக்க முடியாத ஒரு காரியம். ஆனால் எப்போதுமே ஆண்டவர் நமக்கு பெரிய வாய்ப்புகளையும் பொறுப்புகளுமே வந்து சேரும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த அப்படியேப்பட்ட ஒரு காரியங்களை அவர்கள் பெருமைப்பட்டார்கள். ஆனால் அதோடு தேவன் கொடுத்த நிறைவேற்ற காரியங்களை மறந்தார்கள். என்னும் நாம் பார்க்கும்போது உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. என் கற்பனையெல்லாம் நினைத்து தேவனுக்கு பரிசுத்தராய் இருங்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். ஒரு 3 காரியங்களை இந்த நாளில் நாம் வாசிக்கிறோம். நீ தேவனுடைய பரிசுத்த ஜனம் என்பதை மறந்து போகக்கூடாது. நீ என் கற்பனைகளை நினைத்து பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். தீட்டுப்படுத்தாதீர்கள் என்று வாசிக்கிறோம். இவ்வாறு தேவன் கொடுத்த பொறுப்புகளை அவர்கள் உணர்ந்து செயல்படாதனால் தள்ளப்பட்டார்கள். இதை கேட்டுக்க அன்பான விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை, தீர்மானிக்க வேண்டிய காரியத்தை தேவன் உங்களோடும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது நாமும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு பெரிய வாய்ப்பை நாம் வெற்றி பெறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்பட்டிருக்கிறோம். அதற்காக தேவன் தந்திருக்கும் பொறுப்புகளை நீங்கள் நாளும் நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளால் பரிசுத்தமான ஒரு நடக்கைகளை இருக்கிறோமா? நம்முடைய பேச்சும் நம்முடைய செயலும் நாம் எப்படி தேவனை பிரதிபலிக்கிறோம் என்பதை நீங்களாலும் மறந்து போகக்கூடாது. விக்டோரியா மகாராணி அவர்கள் சிறு பெண்ணாக இருந்தபொழுது அவரை கவனித்த போது தாதிப்பெண் ராணியாலும் பள்ளிக்கு புறப்பட்டு சென்று ராஜாவின் மகள் பள்ளியில் அதற்கேற்பட்டு நடந்து கொள் என்று சொல்லி அனுப்புவாங்களாம். ஆனால் ஒரு நாள் தாதியிடம், நீ ஏன் தினமும் இதை சொல்கிறாய் என்று சொல்லி முக்கியத்துவம் என்று வினவினார். தாதி பெண்ணால் தன்னை இயன்ற அரண்மனை ராஜாவுக்குரிய மகளுடைய பொறுப்பை அவன் விளக்கினார். உடனே விக்டோரியா மகாராணி, நான் இவ்வளவு முக்கியமான பெண் என்றால் இனிமேல் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் என்று சொல்லி உறுதி கூறினாராம். தேவனுடைய பிள்ளைகளால் நாம் இருக்கின்றோம். அதற்கேற்ற பொறுப்புகளை நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ராஜாவின் நாம் பிள்ளைகளாக இருப்போம். அப்படி வாழும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மக்களுக்கு பிரதிபலிப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழத்தக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.